நாட்டிலுள்ள ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்து ஈராண்டுகளை பூர்த்தி செய்த கையோடு இனி எந்த நிபந்தனையும் இல்லாமல் பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இன்று கொண்டாடப்படும் ஆசிரியர் தினத்தை ஒட்டி கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே அறிவித்துள்ள 6 நற்செய்திகளில் இதுவும் ஒன்றாகும். சரவாக் கோச்சிங்கில் நடைபெற்ற தேசிய அளவிலான 54வது ஆசிரியர் தின கொண்டாட்டத்தின் போது அவர் அவற்றை அறிவித்தார். பணியிட மாற்றம் தவிர இவ்வாண்டு மை பிஜி எனப்படும் 1470 உதவி ஆசிரியர்கள் பள்ளிகளில் பணியமர்த்தப்படவிருக்கின்றனர். 3வது நற்செய்தியானது ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் சிறந்த புத்தாக்க ஆசிரியர், சிறப்பு விருது உள்ளிட்ட விருதுகளை வென்ற 32 ஆசிரியர்கள் GIFT திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தில் உள்ள அனைத்துலக பள்ளிகளில் பணியாற்றும் அனுபவத்தை இலவசமாக பெறுவர். இது தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் பல்வேறு துறைகளில் புதியவற்றை கற்கவும் அனுபவங்களையும் பெறவும் ஏதுவாக வெளிநாடுகளுக்கு குறுகிய கால பயிற்சிகளுக்கு அனுப்பப்படுவர். MyHGOM இணையதளம் வாயிலாக ஆசிரியர்களின் விமான பயணங்களுக்கு 20 விழுக்காடு கழிவு சலுகை வழங்குவது 5வது நற்செய்தியாகும். டெலிமா KPM ஐடியை பயன்படுத்தி இணையம் வாயிலாக நூல்களை வாங்குவதற்கு 20 முதல் 30 விழுக்காடு கழிவு வழங்குவது 6வது நற்செய்தியாகும் என ஃபட்லினா அறிவித்தார். கல்வி சீர்திருத்தத்தின் உந்து சக்தியே ஆசிரியர்கள் எனும் கருப்பொருளுடன் இவ்வாண்டு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியா கேட் ஃபர்ஸ்ட் டைமா ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் ஒரு மால் ஒழுங்கு திறக்கிறோம். இங்க உள்ள கடையோட அமைப்பு வந்து கிரேட் ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் வந்துட்டு மாலுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியான கஸ்டமருக்கு தகுந்தாப்புல உள்ள மெனு டிசைனிங் பண்ணியிருக்கோம். 19ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு மால் எப்போதுமே திறக்கும் போது சாஃப்ட் லான்ச்சிங் செய்கிறோம். ஸோ அதே நேரத்தில் கமிங் 25ஆம் தேதி சண்டே 11 மணிக்கு இங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் ஓப்பனிங் செய்கிறோம். எல்லாருமே வந்துட்டு 25ஆம் தேதி ஒரு 11 மணிக்கு இந்த கிராண்ட் ஓப்பனிங்ல எல்லாம் கலந்துக்குங்க.